இன்னைக்கு சிரிப்புனால நம்மளுக்கு நிறைய நோய் இன்க்ளூடிங் கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, பக்கவாதம் வராமல் தடுக்கிறது, பக்கவாதம் வந்தால் சரியாக வருது. இது மாதிரி எல்லா நோயும் சிரிப்பில் எப்படி சரியாகும்னு நான் சொல்கிறேங்க. அந்த சிரிப்பை உங்களுக்கு சிரிப்பில் சரியாகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அதை மறந்துடுறீங்க. அதை ஒரு வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால தான் நான் இதையே மேக் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, சிரிப்புனால உங்களுக்கு எவ்வளவு நோய்கள் சரியாகும், ஆல்மோஸ்ட் எல்லா நோயும் சரியாகும், எல்லா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் சரியாகும், எல்லா உலக அமைதிக்கே ஒரு சிரிப்பு ஒரு காரணமாக இருக்கும். உலகமே ஒரு நாடு மாதிரி இருந்துக்கலாம் சிரிப்புனால. உலகத்தில் எல்லாரும் அன்பாக இருக்கலாம். இந்த மதம் அந்த மதம்னு இல்லாமல், இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டுன்னு இல்லாமல், இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லாமல், இந்த ஸ்டேட்டு இந்த மொழி ஆண் பெண் எதுவுமே இல்லாமல் பண்ணுற சக்தி சிரிப்புக்கு இருக்குது. சிரிப்பு, அன்பு, மகிழ்ச்சி எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி, ஒன்றா பிறந்தவங்க மாதிரி. இந்த மூணெல்லாம் இருந்துட்டா அவ்வளோதான். நீங்கள் ஏன் மருத்துவர்கிட்ட போகணும், நீங்கள் ஏன் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வரணும், நீங்கள் ஏன் யோகாவுக்கு போகணும், நீங்கள் ஏன் ஃபிட்னஸில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்கள் ஏன் ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட தேவையில்லை. இதெல்லாம் இருந்துட்டால் செம்ம ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், இது என்ன சம்பாதிக்கணும்னா ரொம்ப சேர்த்து வைக்கணுங்க, நீங்கள் என்னங்க இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியாங்க சார், சேர்த்து வைக்கிறது எதுக்கு சார்? சேர்த்து வச்சு வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இல்லை நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே வாங்கிக்கிறது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், அது கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா உணவுனா பணம் வேணும், அப்புறம் படிப்புனா பணம் வேணும், அண்டு ட்ராவல் பண்ணணும், ஒரு சேஃபாக ஒரு வீட்டில் இருக்கணும், எதுனாலும் நம்மளுக்கு சேஃப்டி வேணும்னாலே பணம் வேணும் அப்படின்னு ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அந்த சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சம்பாதிக்கிறது கூட தப்பு கிடையாது, அந்த ஓவராக சேர்த்து வச்சிடணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு கேட்டேன். சேர்த்து வச்சா தானே நம்மளுக்கு அந்த பணம் கரையாது. இல்லையே, செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறது அதுக்கு பேசாமல் ஏழையாகவே இருந்துட்டு போகலாமே. ஏழையாக இருக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் ஒன்று தானே. ₹1 கூட எதுக்குமே பண்ண மாட்டீங்க, ₹1 கூட நீங்கள் ஜாலியாக இருக்க பண்ண மாட்டீங்க. எல்லாமே ஃபியூச்சர்னு சேர்த்து வைக்கிறீங்க. எங்கிருந்து அந்த ஃபியூச்சர் வந்துச்சு? எப்போ அந்த ஃபியூச்சர் ப்ரெசண்ட்டாக மாறும்? ஃபியூச்சர் படிக்கிறப்போ ஃபியூச்சர், காலேஜ் போய் ஃபியூச்சர், கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர், அப்புறமேல் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஃபியூச்சர், அப்புறம் வயசாகிறப்போ ஃபியூச்சர்னா அப்புறம் என்ன? அப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அப்படியே ஃபியூச்சர்ன்ட்டு அப்படியே போய் சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டியதான். வேற ஒன்றும் நடக்காது. கடைசி வரைக்கும் அவர் 1000 கோடி வச்சிருந்தாலும் ₹1000 கூட செலவு பண்ணாமல் அவர் பாட்டில் அப்படியே கிடந்துட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு அது மாதிரி நிறைய பேர்த்த தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியோட தலைவர், அவருக்கே ஒரு ₹100 சாப்பாட்டு கூட வச்சுக்க மாட்டார். கேட்டால் பாக்கெட்டில் பணம் வச்சா செலவாயிரும், அவர் எல்லாமே அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எத்தனை ஆயிரம் இருந்த கோடிகள் இருந்தாலும் சரி, அப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் இருந்து சிரிக்காமல் இருந்து, மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்து, அன்பாக இல்லாமல் இருந்து, அது என்னத்துக்கு பிரயோஜனம்? ஃபியூச்சர்னு எங்கே இருக்குது? அப்போ நான் கடைசியாக ஒரு கொஸ்டின் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், இதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சேர்த்து வச்சு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு இப்போவே இருந்துட்டு போகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏன் இப்போ காலையில் யாரையாச்சும் ஒரு மனுஷங்கிட்ட பார்த்து சிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் காசு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி தான் பணம் இல்லைன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பணம் இருந்தாலும் செலவு பண்ணால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பணம் ரொம்ப இருக்கிறவங்களும் செலவு பண்ணாதவங்களும் ரொம்ப 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 ஏழை தான். செலவு பண்ணாதவங்களும் ரொம்ப ரொம்ப ஏழை தான். இல்லாதவங்களை விட மோசம்தான் அது. சரிங்களா? அதனால் அதை செலவு பண்ணி அதை 4 பேர்த்துக்கு கொடுத்து அவங்க மூஞ்சியில் மகிழ்ச்சி வர்றதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி ஆகணும். நம்ம ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கணும். நம்ம ஹார்மோன்ஸ் எதை நம்பி நம்ம கிட்ட பிறந்தது, அதுக்கெல்லாம் டெய்லி மகிழ்ச்சி வேணும்னா அதுக்கெல்லாமே உண்மையிலேயே செலவு பண்ணணும். செலவு பண்ணாமல் உண்மையிலேயே கிடைக்காது தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சிரிக்கிறது, உங்களுக்கு சிரிப்பே வரலன்னு வச்சுக்கோங்க, மனம் இருக்கணும், அட்லீஸ்ட் நடிக்க வச்சு செஞ்சுருங்க. இன்னிலேருந்து வாண்டட்லி ஒரு ஹேபிட்டாக அத்தனை எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்னிலேருந்து உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே எக்ஸசைஸ் சிரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கையாக சிரிக்கிறதுன்னு இருக்குது. சரி, சிரிப்பு வராதவங்க எப்படி சிரிக்கலான்னு நான் காட்டுறேன். சும்மா யாரை பார்த்தாலும் வாங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க, புரியுதா இல்லைங்களா? யாருக்காச்சும் ரோட்டில் போகிறப்ப ஹாய்,
இது மாதிரி இது இப்போ செயற்கையாக வேணும்னே செஞ்சு காட்டினேன். அந்த மாதிரி கூட ஆரம்பிங்க. உங்களுக்கு சிரிப்பே வரல, உள்ள எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குதுன்னா கூட இப்படி ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது இயற்கையாக மாறிடும். பார்த்துக்கோங்க, இயற்கையாக சிரிப்பு வர வச்சிரும். ஸோ சிரிப்பு தான் மருந்து. சிரிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி இதை எப்படியாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் வரலைன்னா என்ன கேளுங்க. ஸோ கமெண்ட்ல இது மாதிரி சிரிக்கிறது நல்லதான்னு மட்டும் போடுங்க. ஸோ என்னன்னா, சிரிக்கிறது நீங்க எப்படியாச்சும் என்னென்னமோ பண்றீங்க. நம்ம நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னு என்னென்னமோ பண்றீங்க. டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடவெல்லாம் செய்றீங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? வெறும் சிரிக்கிறது. யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது. எதை பார்த்தாலும் ஒரு உங்க வீட்டில் பெட் டாக் இருக்குன்னா பார்த்து சிரிங்க. ஒரு பூனை இருக்குன்னா சிரிங்க. உங்க செல்போனை பார்த்தா சிரிங்க. டெய்லி உங்களுக்கு அவ்வளோ நேரம் அதில் படம் காட்டுது இல்லை? ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பொருட்களை பார்த்து சிரிங்க, மனுஷங்களை பார்த்து சிரிங்க. அதுக்குன்னு நான் அநேகமாக கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓவராக சிரிச்சா நம்மளை இது என்ன பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு பேர் ஸ்மைலு. ரொம்ப ஓவராக ஒன்றும் நான் சிரிக்க சொல்ல. அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்மைல் நேச்சுரலாக இருந்தால் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் நடிக்க வச்சு செய்யுங்க, அப்புறம் நேச்சுரலாக மாற்றுங்க. அன்பான ஒரு உள்ளத்தை கொண்டு வாங்க. யாரை பார்த்தாலும் எடுத்த உடனே நல்லவங்க, சூப்பர் அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. நம்பி ஒன்றும் நீங்கள் உங்கள் சொத்து ஒன்றும் எழுதி வைக்க போகிறதில்ல. நம்பி சிரித்து பேசுங்க. அந்த அளவுக்கு வர்றதுக்கெல்லாம் நம்பிக்கைக்கு என்ன இருக்குது? நல்லா அன்பாக பழகிருங்க. ரொம்ப ஜெனரஸாக இருங்க. இதை தவிர என்னன்னா, மகிழ்ச்சியாக இருங்க. சிரிக்கிறது தான், சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நன்றி.